சரித்திரம் புரட்டு பி யோகியோட உல்டா தான் யோகி பி AK-57 அஜித் சாரோட அடுத்த படம். ஸோ நான் சொன்னேன் வா தமிழ்நாட்டில் வந்து திறமைக்கு வந்து குறைவே இல்லை, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ மேபி நான் ஒரு புது நட்சத்திரம் உருவாக்கலாம். துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மதி வெள்ளம். இந்த வருஷம் கடைசி வந்து சிங்கிள் வரும், மந்த்ராவுட்ல இருந்து சிங்கிள் முதுகெலும்பு சீதைந்து my game is beyond. இதுல இருந்து நம்ம திருப்பி மீண்டும் வரலாம், பெரிய வெற்றியோட வரலான்னு சார் காமிச்சிட்டாரு. வருங்காலம் உன்னை போற்றுமாடா. 6 வருஷம் கேப்க்கு காரணம் என்னன்னா வந்து ஆடுகளம் முடிஞ்சு எனக்கு வந்து ஒரு நோய் வந்துச்சு. தைராய்ட் கிளாண்ட் வந்து வீங்கி அந்த கண்டிஷனில் வந்து நான் டெஃபினெட்லி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷனில் வந்து மூளையிலேருந்து வர 2 நரம்பு, அதுக்கு பேர் லாரிஞ்சியல் நர்வ், நான் மறக்கவே மாட்டேன். அந்த நர்வ் வந்து என்னாச்சும் கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னா ஆப்ரேஷனில் என்னோட குரல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. இன்ஃபெக்ஷனுக்காக இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி ஸோ அதெல்லாம் நான் மீண்டு வந்து திருப்பி மந்த்ரா அடுத்த ஆல்பம் டைட்டில் வந்து மந்த்ராவுட், அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிதி தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. போன வருஷம் அனிருத்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஃபோன் கான்வர்சேஷனில் ரொம்ப சிம்பிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஹாய் ப்ரோ, நான் அனிருத், ஐ நோ யூ ப்ரோ, ஹவ் ஆர் யூ, ஹவுஸ் ஆல்பம் கோயிங், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லாம் விசாரிச்சு, அவர் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பெரிய சப்போர்ட்டர், ஏன்னா அவரும் இண்டிபெண்டன்ட் சீன்லேருந்து தான் வந்தார். புது பாட்டில் ஏதாச்சும் பாடுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்காங்கன்னு. ஐ சார் டெஃபினெட்லி ப்ரோ, என்ன படம் கேட்டேன். ஸோ அப்போ அன்னி சொன்னார் AK-57 அஜித் சாரோட அடுத்த படம்னு. ஸோ நான் சொன்னேன் வாவ், திஸ் இஸ் ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஸோ டெஃபினெட்லி ப்ரோ, அஜித் சாருக்கு டெஃபினெட்லி நான் அவருக்கு மட்டும் தான் நான் இன்னும் எந்த ஒரு மியூசிக்லையும் நான் ரேப் பண்ணதில்லை. ஸோ he said ஓகே நம்ம பண்ணலாம் ப்ரோ, இப்போ நான் மியூசிக் அனுப்புகிறேன், நீங்கள் கேட்டேன் சொல்லுங்களேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த மியூசிக் பற்றின்னு. ஸோ நான் மியூசிக்கு கேட்டுட்டு அணியை திருப்பி கால் பண்ணி நான் என்ன சொன்னேன்னா, அந்த மியூசிக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புது ஜான்ர EDM ஹிப்ஹாப், இது தமிழ் படத்தில் ஒன்றும் இல்லை, டெஃபினெட்லி இது வந்து ஒரு புதிய சரித்திரம் படிக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ லெட்ஸ் கோ ப்ரோ, இதை லெட்ஸ் ராக்கெட் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு எப்போ வந்தேன்னா, போன வருஷம் வருதா புயலுக்கு முன்னால் வந்தேன். இங்கே வந்து அணி ஸ்டூடியோவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான அனுபவமாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஸ்டூடியோவில் வந்து அணி ரொம்ப லைவாக வந்து எப்படி கம்போஸ் பண்ணுறாரு, அவரோட எனர்ஜி, ஒர்க்கிங் ஸ்டைல், அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகினேன். முழுமையான ஒரு கலைஞன், அதாவது சும்மா ஒரு வெஸ்டர்னோட மியூசிக்கு கேட்டுக்கிட்டு இங்கே காப்பி பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுற ஒரு மியூசிஷியன் இல்லை, புதுசாக ஒரிஜினலாக கம்போஸ் பண்ணி அதில் வந்து ஒரு தமிழ் ஐடென்டிட்டி கொடுத்து உருவாகிற ஒரு கலைஞன். ஸோ அப்படி தான் வந்துச்சு இந்த வாய்ப்பு. பாட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னே அணி வந்து டைரக்டர் சிவாவுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்புனாங்க. திருப்பி கால் வந்துச்சு, அண்ட் ப்ரோ டைரக்டர் சிவா அண்ட் அஜித் சார் பாட்டு கேட்டுட்டாரு, பயங்கரமாக வந்ததுனால வெரி ஹாப்பி, டெஃபினெட்லி ப்ரோ திஸ் சாங் இஸ் கோன் ஹிட் அப்படின்னு அன்னி சொன்னார். எனக்கு சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு எனக்கு சந்தோஷம், பயங்கரம், பெரும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மிக்க சந்தோஷம். இந்த பாட்டில் வாய்ப்பு கொடுத்த அனிருத், அஜித் சார் அண்ட் சிவா சார் அண்ட் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நான் பெரிய தேங்க்யூ சொல்லணும், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணியிருக்குன்னா ஒரே ஒரு காரணம் தான், அதாவது உலகம் பூரா இருக்கிற அஜித் ஃபேன்ஸ், தலைவரியன்ஸ்க்கு வந்து என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். பர்டிகுலராக சார் வந்து குறிப்பாக எழுந்தணும்னு அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் வரல. எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ஒரு டவுன்ஃபால் இல்லாட்டி ஒரு துன்பம் துயரம் வழிலாம் தாண்டி வருவாங்க. பட் இந்த பேக் போன் சர்ஜரின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு தண்ணி போனாலே உயிர் போகிற மாதிரி ஒரு வழி. ஏன்னா பேக் போன் இஸ் வெரி சென்சிட்டிவான ஒரு ஏரியா. அண்ட் அவர் அத்தனை வாட்டி போயிட்டு சர்ஜரி
போயிட்டு அதுவும் தாண்டி வந்து திருப்பி இந்த உருவம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஆச்சரியம். பொதுவாக எல்லாமே இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா இதுலேருந்தும் நம்ம திருப்பி மீண்டும் வரலாம், பெரிய வெற்றியோடு வரலான்னு சார் காமிச்சிட்டாரு. ஸோ இதை நம்ம சேவ் பண்ண தான் நான் டிசைட் பண்ணேன். நான் சின்ன வயசில் வந்து ரொம்ப சமயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து தேவாரம் கிளாஸ் அப்படின்னு ரொம்ப அனுப்புறதுனால எனக்கு சமயத்தில் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வம். ஸோ எனக்கு வந்து சூப்பர்மேன், பேட்மேனோட அனுமேன்ஸ் அப்படி தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து நிறையா சமய புக்லாம் படிக்கும்போது நானும் ஒரு யோகி ஆகணும்னு எனக்கு ஆசை உண்டாகுது. யோகி பிகம், அதாவது யோகி ஆவு அப்படின்னு இருக்கிற கருத்தில் வந்து யோகி பி யோகியோட உல்டா தான் யோகி பி. என் லைஃப்பில் வந்து ஹிப்ஹாப் 14 வயசில் வந்துச்சு. நான் 14 இயர்ஸாக இருக்கும்போது ஃப்ரெண்டோட பிரதர் ஆக்சுவலி அவர் ஸ்கவுட்டிங் போயிருந்தோம். மிடில் ஆஃப் த ஜங்கிள், காட்டு நடுவில் வந்து இவர் ஒரு பூம் பாக்ஸ், அதாவது பெரிய மியூசிக் போட்டியை தான் நம்ம பூம் பாக்ஸ் பண்ணுவோம். அந்த பூம் பாக்ஸில் வந்து ஹிப்ஹாப் பாட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இந்த மியூசிக் வந்து இவ்வளோ புதுமையாக இருக்கேன் அந்த மியூசிக்னு நான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தேன். அப்போ தான் ஹிப்ஹாப் வந்து உருவம் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கு யூஎஸில். ஸோ உடனே எனக்கும் ஹிப்ஹாப் மியூசிக் வந்து ஒரு இயல்பான ஒரு கனெக்ஷன், ஒரு நேச்சுரல் கனெக்ஷன். ஏன்னா பீட்ஸ் வந்து என்னோட மைண்ட்லேயும் கடவுள் கொடுத்துருக்காருன்னு ஹிப்ஹாப் மூலியமாக எனக்கு தெரிஞ்சிருக்கேன். எப்படின்னா அந்த பீட்ஸ்லாம் கேட்கும் போது உடனே எனக்கு வந்து வாய் மூலியமாக வந்து பீட்ஸை உருவாக்க முடியும். ஹிப்ஹாப்லேயே அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பீட் பாக்ஸிங்னு. ஸோ வாய் தாளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து நான் ஹிப்ஹாப் மூலியமாக கற்றுக்கிட்டு 14 இயர்ஸில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி 17 இயர்ஸ் மலேசியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரேப் காம்படிஷன் வச்சாங்க. அந்த ரேப் காம்படிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ரேப் சாம்பியன் நான் தான். அன்றைக்கி பிடிச்ச கிறுக்கு இன்றைக்கி வரைக்கும். நான் எப்படி அடாப்ட் பண்ணேன்னா, எனக்கு ஹிப்ஹாப்பில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அடையாளத்தை மறந்துடாத, சமுதாயத்தோட துயரங்களை வந்து நீ இசை மூலியமாக புரட்சி உண்டாக்கணும் அப்படின்னு நோக்கத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு ஹிப்ஹாப். எனக்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது ஓகே, இப்போ வந்து நம்மளை எல்லாத்தையும் அடிமைத்தனமா பண்ணுறாங்க அப்படின்னு ஹிப்ஹாப்பை வந்து ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் அதே சமயத்தில் வந்து இது சும்மா ஒரு ஒப்புக்கான ஒரு இசைபாணியாக இல்லைன்னு நான் உணர்ந்தேன். ஸோ நான் என்னோட கலாச்சாரம், என்னோட மொழி, என்னோட பாரம்பரியத்தை வந்து இந்த இசை மூலியமாக நான் பண்ணலைன்னா அது ஹிப்ஹாப் இல்லை அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் ரொம்ப முயற்சி எடுத்தேன் இந்த இசைக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கற்றுக்கணும்னு. ஸோ அன்னிலேருந்து அன்றைக்கி சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஏன்னா வல்லவனுக்கு முடிஞ்சு நம்மளோட ரசிகர்கள்லாம் வந்து இன்றைக்கி ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஆதி ஹிப்ஹாப் தமிழா அந்த பிராண்டே அவர் பேரில் வச்சுருக்காரு. மதுரையில் வந்து ரொம்ப பயங்கரமாக 4 பேர் ரேப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேர் மதுரை சோல்ஜர்ஸ். ஸோ அந்த குரூப் வந்து நான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப பிரபலமாக ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னை சீனில் வந்து திறமையான ரேப்பர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மேபி கொஞ்சம் மென்டரிங் தேவை. அதாவது கொஞ்சம் ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு ஆள் இருந்தால் ரைட்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து திறமைக்கு வந்து குறைவே இல்லை. தே ஆர் ஸோ மெனி டேலண்டட் ரேப்பர்ஸ். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வாய்ப்பு இல்லை. நிஜமாக ஒரு மேடையே இல்லை. இங்கே ஒரு அரீனா மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பொதுவாக சொல்கிறேன், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், தமிழ் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கு வந்து பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது. தமிழ் ஹிப்ஹாப் வந்து தமிழ்நாட்டில் வந்து உலக லெவலுக்கு பரவுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்பர் 1 வெஸ்ட்லேருந்து, அதாவது யூஎஸ்லேருந்து நிறையா மியூசிக் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு யூனிக்னஸ் கிடைக்கல. ஸோ யூனிக்னஸ்
உண்டாக்கணும்னா நம்ம வந்து நம்மளோட இசையும் நம்மளோட மெசேஜ் நம்மளோட சிந்தனைகள் அது ரெண்டும் ஃபியூஸ் பண்ணாதான் அது மூலயமா உருவாகிற ஒரு விஷயம் யூனிக்காக இருக்கும். அது போய் உலகத்துக்கு செய்யும். அதாவது எப்படி சொல்கிறதுனா 50 Cent ரேப் பண்ணிகிட்டு இருக்கிறத Eminem ரேப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம அதே மாதிரி அச்சில் தமிழில் செஞ்சால் அது ஒரு ஹிட் ஆகாது. நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம், நம்மளோட மெசேஜ், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம ஊர், நம்ம சாப்பாடு, நம்ம காதலி, அவங்கள பற்றி பேசினா தான், இந்த மண்ணை பற்றி பேசினா தான் உலகத்துக்கு போய் சேரும். அடிச்சான் காப்பி மாதிரி நம்ம அவங்க என்ன பண்ணுறோமோ அதே பண்ணால் அந்த மியூசிக் வந்து இண்டிபெண்டன்ஸ் சீனில் உலக சீனில் வந்து சக்சீட் ஆக முடியாது. ஸோ ஒரிஜினாலிட்டி, புதுமை, ஒரிஜினலான ஐடென்டிட்டி ரொம்ப தேவை இண்டிபெண்டன்ஸ் சீன். நட்சத்திரா டீம் வந்து டாக்டர் பர்ன் கூட வந்து மிந்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக நம்மளுக்கு ஒரு உறவு இருக்குது. ஒரு மியூசிஷியனோட வரவு, ஒரு குரூப் மெம்பர்ஸோட வரவு, ஒரு அண்ணன் தம்பி வரவு, அண்ட் ஆல்சோ எஸ் தமிழ் ஹிப்ஹாப்பர்ஸோட ரிலேஷன்ஷிப். ஸோ அடுத்த ஆல்பம் வந்து யோகி பி அண்ட் டாக்டர் பர்ன் ஆர்டிஸ்டாக இருக்கிற மெயின் ஃபீச்சராக இருக்கிற மந்த்ராஹுட் அடுத்த வருஷம் வெளியீடு பண்ணுறோம் பூம் பாக்ஸ் ரெக்கார்ட்ஸ்லேருந்து. MC ஜாஸ் வந்து தொடர்பில் இல்லை நினைக்கிறேன், அவர் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஹிப்ஹாப் கிக்லேருந்து எடுத்து ஜாஸை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி உலக லெவல் ஆர்டிஸ்டாக வல்லவன் மூலிமா இன்ட்ரடியூஸ் பண்ண ஜாஸ்க்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஸோ நட்சத்திரா என்ற பிராண்ட் வந்து இப்போத்துக்கு வேற ஒரு லெவலுக்கு போயிடுச்சு, வேற ஒரு முகத்துக்கு போயிடுச்சு. ஸோ டாக்டர் பர்ன் அவர் தனியாக இருக்கார் அண்ட் ஜாஸ் தனியாக இருக்காங்க. ஸோ மேபி நான் ஒரு புது நட்சத்திராவை உருவாக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ மேபி அது ஃப்யூச்சரில் தான் நான் டிசைட் பண்ணுவேன். இந்த வருஷம் கடைசி வந்து சிங்கிள் வரும் மந்த்ராஹுட்லேருந்து சிங்கிள். ஸோ டெஃபினெட்லி எனி டைம் மியூசிக் டைரக்ஷன் வாய்ப்பு வந்தால் டெஃபினெட்லி நான் இன்னிலேருந்து எடுத்துப்பேன். தப்பு வந்து நான் 6 வருஷம் கேப்பில் வந்து நிறைய பண்ணிட்டேன். எனக்கு கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க, நீ இந்த 6 வருஷத்துக்கு கேப்பில் வந்து நிறையா கெட்டதெல்லாம் நடந்திருக்கு, பட் அதே சமயத்தில் வந்து நீ நிறைய சான்ஸை விட்டுட்ட அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. பட் அந்த சிச்சுவேஷனால என்னால் பண்ண முடியல. இன்னிலேருந்து வந்துச்சுன்னா டெஃபினெட்லியாக நான் அந்த சான்ஸை விட்டுறதால டெஃபினெட்லி நான் பண்ணுவேன். Knocking down doors, I'm coming out raw. நான் பண்பானவன் but hard to the core. தோல்வி உந்தன் படிக்கட்டு, உச்சம் ஏறி கோடி கட்டு, வெற்றி வாகை சூடி I rise up and soar.